ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகதி சமையல். நான் உங்கள் ஹைதராபாத் தமிழச்சி செல்வி. இந்த ரோல் ஐஸ்கிரீம்லாம் நம்ம நிறையா வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கோம். பட் ஆனால் இந்த லூலு மால் ஓப்பன் பண்ண பிறகு இதுவும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரி, நம்ம பார்த்ததோட சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஸ்ட்ராபெரி ரோல் ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்ட்ராபெரி அப்புறம் என்னென்னமோ போட்டு அதில் எல்லாம் போட்டு நல்லா கொத்துன்னு கொத்துக்கறியாட்டம் கொத்திட்டு இருந்தாங்க. சரி, கொத்தட்டும் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நல்லா கொத்துன பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க மெலிசாக. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது நல்ல பதமாக வர அளவுக்கு நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டாங்க. ஏன்னா நல்லா அதுவும் ஐஸ் நல்லா இதாகணும்ல, அதனால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டாங்க ஒரு ஷேப்க்கு. அப்புறமே பார்த்திங்கன்னா நல்லா அதை வந்து பிரிச்சுக்கிட்டாங்க ரோல் பண்ணுறதுக்கு. இது வந்து 130 ருப்பீஸோ 140 ருப்பீஸோ. சரி, இது எல்லாம் நமக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு நானும் ஆர்வமாக இருந்தேன். சரி, 140 ருப்பீஸோ 130 ருப்பீஸ்க்கு ஒர்த்தானது தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். குழந்தைங்களும் ஆர்வமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்லா அதெல்லாம் டிவைட் பண்ணி நல்லா ரோலெல்லாம் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை 2 இதில் போட்டாங்க, 2 பிளேட்டில். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இது 2ம் நமக்கு இல்லை, இது 2 ஆர்டரு, நமக்கு ஒன்று இன்னொருத்தவங்களுக்கு ஒன்றுன்ட்டு. அடப்பாவிகளா, இதுக்கு நான் 1 கிலோ ஆஃபரில் 1 கிலோ ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமே வாங்கிடலாமே ஃபேமிலி பேக் அப்படின்னு நினச்சிட்டு நொந்துக்கிட்டேன். அப்புறமே என்ன, சரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் வாங்கி பிள்ளைங்களோட சாப்பிட்டுட்டோம். பிள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பிரகதி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.